ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். திஸ் இஸ் JRB. இது என்னுடைய நீண்ட நாள் கனவா இருந்தது, நீண்ட கால நினைவு, பேராவலா இருந்தது. ஒவ்வொரு தடவையும் இதை தொடங்க போற சமயத்துல எனக்கு ஏகப்பட்ட இடையூறுகள், தடங்கல்கள் வந்து கொண்டே இருந்தன. என்னால் எதையும் ஒரு அமைதியா, ஒரு இயல்பா என்னால் பண்ண முடியாம ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்னும் சொல்லப்போனா ஐ ஆம் ரியலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப திருப்பி ரிகவர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசுறேன். முயற்சியுடையார் முயற்சி அடையார், இது வள்ளுவன் வாக்கு. என் வாழ்க்கையில நடந்த பலவித நிகழ்வுகளை, நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இதுக்கு நான் பிரபலமா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு எளிய மனிதனா இருக்கேன். ஒரு சாதாரண மனிதனின் கதை இது. இதுல சுவாரஸ்யமும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும், சோகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், எல்லாமே சேர்ந்து இருக்கும். இதை உங்களோட நான் சொல்றதுல எனக்கு ஒரு நினைவுகளை ஜஸ்ட் நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கிடைத்திருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இதை உங்க முன்னால சமர்ப்பிக்கிறேன். இதுல நான் ஒவ்வொரு தனித்தனி தகுதியா வச்சிருக்கேன், ஒவ்வொரு செக்மெண்டா வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, முதல்ல கூட்டு களவாணி, அதுதான் முதல் தலைப்பு. அதுல என் பால்ய காலத்துல இருந்து எனக்கு நடந்த விஷயங்களை சுவாரஸ்யமா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நகைச்சுவை இருக்கலாம், நிறையா ஃபைட் கூட இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாண்டிங். முதல்ல சொன்ன கூட்டு களவாணி. ரெண்டாவது இங்கு அரசியல் பேசலாம், ப்ரெசன்ட் பொலிட்டிக்கல் சினரியோ, பாஸ்ட் பொலிட்டிக்கல் சினரியோ, இது எல்லாத்தையும் கலந்து ஐ வாண்ட் டு கிவ் எ ஜூஸி ஆஃப் எவ்ரிதிங். மூணாவது எது ஆன்மீகம், இதுவும் ஒரு செக்மெண்ட் தான். அப்புறம் சமையலும் பழகுங்கள். ஏன்னா இது இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும். அதனால எதையுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு மிஸ்டர் நெல்லூர் ரவி ஞாபகம் வராது. ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாராம். எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாராம். அந்த முயற்சி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஸோ முயற்சிட்டு தான் பார்க்குறேன். உங்களோட அலாவுறதுக்காண்டி நான் வரேன், நட்பு பாராட்டுறதுக்கு வரேன். வாங்க பழகலாம். என்னின் கதைகள், என் லைஃப்ல நடக்கிற, நான் ஒரு டைரக்டரா வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ரிப்போர்ட்டரா இருந்திருக்கேன், பலவித வேலைகள் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால என்னோட கதையிலே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பரிச்சயமான விஷயங்களை நான் அலாவுறதுக்கு முயற்சி பண்றேன். சமயத்துல ரிவ்யூஸ் கூட இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ எதுவாகினும் நிறை குறைகளை மன்னித்தருள வேண்டுகிறேன், பொறுத்தருள வேண்டுகிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் நான் உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். ஆரம்பிக்கலாமா?